ரிஷப ராசி 2026 புத்தாண்டு பலன்கள். தொழில் வெற்றி, அற்புதமான காலகட்டம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். ரோகிணி நட்சத்திரம் பாதங்கள் அல்லது மிருக சீரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் ரிஷப ராசியில் வருவார்கள். இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் பகவான் ஆவார். ரிஷப ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களைப் பொறுத்தவரை ஒரு பிளாக்பஸ்டர் ஆண்டாக இருக்கப் போகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த முன்னேற்றம் இந்த ஆண்டு கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக 2 மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. உங்கள் யோகாதிபதியான சனி பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார். அதேபோல ராகு பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்துள்ளார். இந்த அமைப்பு ஒரு ராஜயோகத்தை உருவாக்கும். உங்களின் விடாமுயற்சிக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ஆண்டு இது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான அறுவடை காலம் இது. சனி பகவான் 11ஆம் வீட்டில் மீனம் இருப்பது ரிஷப ராசிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம். ஜோதிட சாஸ்திரப்படி 11ஆம் இடத்து சனி லாப சனி என்று அழைக்கப்படுகிறார். இதுநாள் வரை நீங்கள் செய்த வேலைக்கான அங்கீகாரம், பதவி உயர்வு மற்றும் சமூகத்தில் மரியாதை இப்போது கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். இந்த வெற்றிக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக ராகு பகவான் 10ஆம் வீட்டில் கும்பம் டிசம்பர் 6 வரை சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம். இங்கே ராகு இருப்பது உங்களுக்கு தொழில் மீது தீராத தாகத்தை உண்டாக்கும். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் நாணயத்திற்கு இன்னொரு பக்கம் இருப்பது போல கேது பகவான் 4ஆம் வீட்டில் சிம்மம் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வீடு, தாய், வாகனம். இங்கே கேது இருப்பதால் நீங்கள் வேலையில் காட்டும் ஆர்வத்தை வீட்டில் காட்ட மாட்டீர்கள். வீடு என்பது தங்கும் விடுதி போல ஆகிவிட வாய்ப்புள்ளது. மன நிம்மதிக்காக ஆன்மீகத்தை தேடிச் செல்வீர்கள். குரு பகவானின் சஞ்சாரம். ஆண்டின் தொடக்கத்தில் குரு 2ஆம் வீட்டில் தன ஸ்தானம் இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்திற்கு 3ஆம் வீடு செல்கிறார். இது உங்களுக்கு அபரிமிதமான தைரியத்தையும் பேச்சுத் திறமையையும் தரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் காலம் இது. அக்டோபர் 31இல் குரு சிம்மத்திற்கு 4ஆம் வீடு மாறி கேதுவுடன் சேருகிறார். இது ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கும். சுருக்கமாகச் சொன்னால் 2026இல் நீங்கள் தொழில் மற்றும் பணத்தில் கொடிகட்டி பறப்பீர்கள். ஆனால் அதற்காக குடும்ப வாழ்க்கையையும் மன அமைதியையும் விலையாக கொடுக்காமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது. 2026இல் உங்களுடைய கவனம் முழுவதும் வேலையில்தான் இருக்கும். 10ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் நீங்கள் சும்மா இருக்க விரும்ப மாட்டீர்கள். உங்கள் துறையில் நம்பர் 1 இடத்தை பிடிக்கத் துடிப்பீர்கள். சாதாரண ஊழியராக இருப்பவர்கள் கூட இந்த ஆண்டு அதிகாரமிக்க பதவியை அடைய வாய்ப்புள்ளது. ராகு தைரியத்தை கொடுப்பார் என்றால் 11ஆம் இடத்து சனி அந்த தைரியத்திற்கு பணபலத்தை கொடுப்பார். சம்பள உயர்வு, இன்சென்டிவ் மற்றும் போனஸ் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். ஐடி, இன்ஜினியரிங், அரசுத்துறை, நிதி மற்றும் சோஷியல் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். கவனிக்க வேண்டியது: பிப்ரவரி 23 முதல் ஏப்ரல் 2 வரை செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் ராகுவுடன் சேருகிறார். இது மிகவும் உஷ்ணமான காலம். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஈகோ காரணமாக மேலதிகாரிகளுடன் சண்டை போட வேண்டாம். அது உங்களுடைய பெயரை கெடுத்துவிடும். வேலை மாற்றத்திற்கு அல்லது பதவி உயர்வுக்கு கேட்கச் சிறந்த நேரம் ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை. இந்த நேரத்தில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை உங்களுக்கு வெற்றியைத் தேடித்தரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். பெரிய ப்ராஜெக்ட்களை தைரியமாக ஏற்று நடத்துவீர்கள். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு 2026 ஒரு திருப்பு முனை. உங்கள் பிராண்ட் மக்களிடம் பிரபலமாகும். 11ஆம் இடத்து சனி பழைய வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதோடு புதிய பெரிய ஆர்டர்களையும் கொண்டு வருவார். ஆன்லைன் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பெருகும். ஜூன் முதல் அக்டோபர் வரை காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம், புதிய கிளைகள் தொடங்கலாம். ஆனால் 4இல் கேது இருப்பதால் அலுவலக உள்ளமைப்பு விஷயத்தில் கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு தாரக மந்திரம் விரிவாக்கம். 10ஆம் இடத்து ராகு உங்கள் நிறுவனத்தின் பெயரை பெரிய அளவில் கொண்டு செல்வார். 11ஆம் இடத்து சனி நீண்ட கால ஒப்பந்தங்கள் மற்றும் பெரிய லாபத்தை தருவார். கூட்டுத் தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு நண்பர்கள் அல்லது பழைய அலுவலக சகாக்கள் மூலம் நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பார்கள்.
மார்க்கெட்டிங், விளம்பரம் மற்றும் புதிய பொருட்களை அறிமுகப்படுத்த ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை சிறந்த காலம். அரசு டெண்டர்கள் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. எச்சரிக்கை: 4 கேது இருப்பதால் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் போது உங்கள் அடிப்படை கட்டமைப்பை பலவீனப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அளவுக்கு மீறிய வேகம் ஆபத்து. நிதி நிலைமையில் 2026 ரிஷப ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டுகளில் ஒன்றாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி இருப்பது செல்வத்தைச் சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான அமைப்பு. இது திடீர் அதிர்ஷ்டம் அல்ல, இது உழைப்பால் வரும் நிலையான செல்வம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். பழைய முதலீடுகள் இப்போது நல்ல லாபத்தை தரும். ஆண்டின் தொடக்கத்தில் 2 குரு இருப்பதால் குடும்ப வருமானம் உயரும். கையில் பணம் தாராளமாக புரளும். ஆபரணங்கள், ஆடம்பரப் பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முதலீட்டு ஆலோசனை: இது பணத்தை சேமித்து வைப்பதற்கான ஆண்டு. நிலம் வாங்குவது, தங்கம் வாங்குவது அல்லது எதிர்காலத்திற்காக சேமிப்பது நல்லது. பங்குச் சந்தையில் அதிக ரிஸ்க் எடுக்காமல் பாதுகாப்பான வழிகளில் முதலீடு செய்யுங்கள். எச்சரிக்கை: மே 11 முதல் ஜூன் 20 வரை செவ்வாய் உங்களை 12ஆம் வீட்டில் மேஷம் சஞ்சரிப்பார். இந்த நேரத்தில் திடீர் மருத்துவச் செலவுகள் அல்லது தேவையற்ற பயணச் செலவுகள் வரலாம். எனவே ஒரு அவசர கால நிதியை எப்போதும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். 2026இல் நீங்கள் அதிகம் போராட வேண்டிய இடம் உங்கள் வீடுதான். 4ஆம் வீட்டில் கேது டிசம்பர் 6 வரை இருப்பதால் வீட்டில் ஒருவித பற்றற்ற நிலை இருக்கும். வேலை விஷயமாக நீங்கள் வீட்டை விட்டு பிரிந்து இருக்க நேரிடலாம். அல்லது ஒரே வீட்டில் இருந்தாலும் மனதளவில் தனிமையாய் உணரலாம். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது அவரின் உடல் நலத்தில் அக்கறை தேவைப்படலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஆண்டின் தொடக்கத்தில் 2 குரு குடும்பத்தை காப்பாற்றுவார். ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துடன் சிறு சுற்றுலா செல்வது மனக்கசப்பை நீக்கும். அக்டோபர் 31க்கு பிறகு குரு 4ஆம் இடத்திற்கு வந்து கேதுவுடன் சேருவார். குரு கேது யோகம். இது வீட்டில் அமைதியை கொண்டு வரும். வீட்டில் பூஜை அறை அமைப்பது, தியானம் செய்வது அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. 10 ராகுவும் 4 கேதுவும் இருப்பதால் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பீர்கள். இதனால் மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் நெஞ்சுப் பகுதியில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். மே 11 முதல் ஜூன் 20-12இல் செவ்வாய் தூக்கமின்மை, கண் எரிச்சல் மற்றும் பயணங்களின் போது சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனமாக வண்டி ஓட்டவும். ஜூன் 20 முதல் ஆகஸ்ட் 2 ஜென்ம ராசியில் செவ்வாய் உடல் உஷ்ணம், தலைவலி மற்றும் கோபம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு அவ்வப்போது நல்ல ஆரோக்கியத்தை தருவார். இருப்பினும் தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி செய்வது, யோகா செய்வது மற்றும் சரியான நேரத்தில் சாப்பிடுவது மிகவும் அவசியம். இதய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ரிஷப ராசி மாணவர்களுக்கு இது வெற்றிகரமான ஆண்டு. ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை 3இல் உச்சம் பெறும் குரு உங்களின் நினைவாற்றலையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது பொற்காலம். 4இல் கேது இருப்பதால் வீட்டில் உட்கார்ந்து படிப்பதில் சிரமம் இருக்கலாம். நூலகத்திற்கு சென்று படிப்பது அல்லது தனி அறையில் படிப்பது நல்ல பலனை தரும். டிசம்பர் 6க்கு பிறகு ராகு 9ஆம் இடத்திற்கு மாறுவதால் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புகழ் கிடைக்கும். இந்த ஆண்டு கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே உள்ளன. இருக்கின்ற சிறு தடைகளையும் நீக்கி ராஜயோகத்தை முழுமையாக அனுபவிக்க எளிய பரிகாரங்களை செய்யுங்கள். ராகு பகவானுக்கு தொழில் வெற்றிக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடவும். எலுமிச்சை விளக்கு ஏற்றுவது சிறப்பு. தொழிலில் நேர்மையாக இருங்கள். குறுக்கு வழியில் சென்றால் ராகு தண்டிப்பார். நேர்மையாக இருந்தால் அள்ளித் தருவார். கேது பகவானுக்கு குடும்ப அமைதிக்கு. விநாயகப் பெருமானை தினமும் வழிபடவும். சங்கடஹர சதுர்த்தி அன்று அருகம்புல் சாற்றி வழிபடுவது மனக்கவலையைப் போக்கும். வீட்டைச் சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானுக்கு லாபத்தை பெருக்க சனிக்கிழமைகளில் ஏழைகள், முதியவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இது சனியின் அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதில் மற்றும் வரியைக் கட்டுவதில் நேர்மையாக இருங்கள். ராசிநாதன் சுக்கிரனுக்கு பொதுவான நன்மைக்கு.
வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். சுமங்கலிப் பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்யுங்கள். ஸ்ரீரங்கம் அல்லது உங்கள் ஊரில் உள்ள அம்மன் கோவிலுக்குச் சென்று வருவது நல்லது.